இதுக்கு கொடை கொடுக்கிறார. அந்த நந்தியம்பெருமான் காவேரிலாம் வேணாடா, சாவேரியும் வேணா, காவேரியும் வேணா, கல்யாணியும் வேணா, நந்தி மட்டும் பொழிந்து. பொழிந்துன்னு என்ன மொத்தத்தையும் சேர்த்து நந்தியம்பெருமான். நந்தி என்கின்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்பது பொருள். நந்தின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். பிரதோஷ காலத்தில் நந்திக்கு பூஜை பண்ணா நீ மகிழ்ச்சியா இருப்பேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அந்த நந்தியம்பெருமான் யாருன்னா சிவபெருமானுடைய தூதுவர். எனக்கு எப்படி ராஜகாளி இப்ப வந்து சேர்ந்தார தூதுவராக, அது மாதிரி தூதுவராக நந்தீஷ சம்மேளனத்துல சாமி எப்படி அங்க வந்து வந்தார். தகத கிட்ட தகத கிட்ட ததுங்கினத்தும் தித்தாம், தகத கிட்ட தகத கிட்ட ததுங்கினத்தும் தித்தாம், தகத கிட்ட தகத கிட்ட ததுங்கினத்தும் தித்தாம், தகத கிட்ட தகத கிட்ட ததுங்கினத்தும் தித்தாம். காலகாலம் சதவம் சிததயாலம் காருண்யசாகரம் ஆனந்தலோலம், காலம் சதவம் சிததயாலம் காருண்யசாகரம் ஆனந்தலோலம். தரகதகதன ஜொலித ஜன ஜொலித ஜாலம், தரகதகதன ஜொலித ஜன ஜொலித ஜாலம். சாமி சொன்ன மாதிரி அந்த விழா முடிஞ்ச பிறகு அதை பற்றி யாருமே சிந்திக்கல. மாசம் மாசம் விருஜி பொருட்கள் படித்துறை இருக்கு, அங்கே போயிட்டு நீ ஆரத்தி எடுத்து வாங்கின்னு கொடுக்குறாங்க. அங்கே எந்த காலத்துலையும் ஒரு சிலை புதஞ்சி இருந்தது. அதை கிளீன் பண்ணும்போது சிவன் சிவலிங்கம், இந்த சிவலிங்கம் வந்து வில்வ செடி இருக்கு, அந்த இடத்துல இருந்தது தூய்மைப்படுத்தி விட்டோம். விட்டுட்டு ஆரத்தி மட்டும் எடுத்து சாமிக்கு சொன்னோம். அது தானா கோயில் கட்டிக்கின்னு வேலை மட்டும் பாருங்க. இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்கு மண்டலாபிஷேகம் யாரால் நடந்ததுன்னா நம்முடைய மௌனமாக இருந்து சாதித்த ராமானந்தபுரி குண்டாரன்புரியோட நடந்தது. அங்கே ஆரத்தி எடு அது நடக்கும்னாரு, ஆரத்தி எடுத்து நடத்தும். அது எங்க இந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க, அதை இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆரத்தி எடுத்துக்காங்க. இப்போ மண்டல பொறுப்பு கொடுத்ததுனால ஏற்கனவே நாங்கள் வந்து வாரியார் சாமியுடைய இதுலேயும் குமாரமடம் தாப்ப எல்லா இடத்துலையும் போய் இந்த ருத்ராட்சங்கள் கொடுக்கறது, பிரசங்கம் பண்ணுறது, பிரசங்கத்துக்கு பணம் வாங்குறது நாங்களே போயிட்டு உட்காந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ என்ன நான் பொறுப்பு போட்டு போயிருக்கேன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சன்னியாசிகளை பார்த்து சன்னியாசம் வாங்க சுவாமி மந்திரோபதேசம் ஏற்கனவே இப்போ